அப்புறம் இணைய உலகில், அதாவது தற்போது மெயில் பயன்படுத்தாதவர்கள், வாட்ஸ்அப் பயன்படுத்தாதவர்கள், பேஸ்புக் பயன்படுத்தாத விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 550 கோடி பேர் இணையதளத்திலே தினமும் பயன்படுத்துகிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதிலே அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால், இணைய உலகமே கதிகலங்கி போய் நிற்கும் அளவுக்கு மிகப்பெரிய திருட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் 16 பில்லியன் தரவுகள், அதாவது டேட்டாஸ், லாகின், பாஸ்வேர்ட், அது போன்ற பல டேட்டாக்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 16 பில்லியன் டேட்டாக்கள் திருடப்பட்டிருக்கு. அதாவது 16 பில்லியன் என்றால் 1600 கோடி டேட்டாக்கள் திருடப்பட்டிருக்கின்றன. அதுவும் ஆப்பிள், பேஸ்புக், கூகுள், டெலிகிராம் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்கள் இருக்கின்றன. அனைத்து வகையான சமூக வலைதளங்களில் இருந்தும் இது போன்ற தரவுகள் திருடப்பட்டிருக்கு என்ற மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருப்பதாக போர்ப்ஸ் பத்திரிகை அது தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்த திருட்டு சம்பவம் குறித்து இதுவரை எந்த ஒரு பெரிய நிறுவனம், கூகுள் ஆகட்டும், பேஸ்புக் ஆகட்டும், எந்த ஒரு பெரிய நிறுவனமும், ஆப்பிள் ஆகட்டும், இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பையும் அவர்கள் தரப்பிலிருந்து தரவில்லை. ஆனால் மிகப்பெரிய திருட்டு, 16 பில்லியன் லாகின், பாஸ்வேர்ட் உள்ளிட்ட தரவுகள் திருடப்பட்டிருப்பது சாதாரண திட்டத்துல மிகப்பெரிய திருட்டு. இதுவரை இணைய உலகம் காணாத மிகப்பெரிய திருட்டு சம்பவம் இது என்றால் மாற்று கருத்தில்லை என்றுதான் கூற வேண்டும், தவறில்லை என்று கூட கூறலாம். கிட்டத்தட்ட 30 பெரிய அளவிலான தரவு தளங்களிலிருந்து இந்த தகவல்கள் கசிந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. முன்னணி சமூக ஊடக வலைத்தளங்கள் மற்றும் இணையதளங்களின் தகவல்கள் இவ்வாறு களவாடப்பட்டிருக்கின்றன. இதில் பயனர் விவரங்கள், அதாவது பயனருடைய பயன்படுத்துவதற்கான விவரங்கள் எல்லாம், கடவுச்சொற்களுடைய முக்கியமான தகவல்கள் திருடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதனை அவர்கள் தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய, சைபர் குற்றவாளிகள் தவறாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருப்பதால் உடனடியாக உங்களுடைய கடவுச்சொற்கள், லாகின் மற்றும் பாஸ்வேர்ட் போன்றவற்றெல்லாம் மாற்றி வைத்துக் கொள்வது சால சிறந்தது என்பதுதான் தற்பொழுது ஆராய்ச்சியாளர்கள், இணைய ஆராய்ச்சியாளர்கள், இணைய நோக்கர்கள் கூறுகின்ற தகவலாக இருக்கிறது. உலகில் சுமார் 5.5 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 500 கோடி மக்கள், 550 கோடி மக்கள் இணையத்தை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய தகவல்கள் எல்லாம் களவாடப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய அச்சமான ஒரு செயலாக இருக்கு என்றுதான் கூற வேண்டும். இந்த உடனடியாக களவாடப்பட்ட தகவல்களில் தனிப்பட்ட நபர்களின் தரவுகள் மட்டுமின்றி சில அரசாங்கங்களின் தகவல்கள் எல்லாம் இருப்பதாகவும் ஒரு அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா, சைனா, இஸ்ரேல், சவுதி அரேபியா, இந்தியா உள்ளிட்ட 29 நாடுகளுடைய அரசாங்க இணையதள தரவுகளும் திருடப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஸ்டாகிராம், மைக்ரோசாப்ட், நெட்ஃபிளிக்ஸ், ரோபோலாக், டிஸ்கோட் உள்ளிட்ட முக்கிய இணையதளங்களின் தளங்களிலிருந்தும் தகவல்கள் திருடப்பட்டிருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. போர்ப்ஸ் பத்திரிகை தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த திருட்டு சம்பவம் தொடர்பில் முன்னணி நிறுவனங்கள் தங்களது நிலைப்பாட்டை, அதாவது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இது தொடர்பாக அவர்கள் எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த கசிவுக்கு காரணமாக இன்ஃபோஸ்டீலர் மால்வேர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சாப்ட்வேர் காரணமாக இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர் நம்புகின்றனர். இந்த மால்வேர்கள் பயனர்களின் சாதனங்களிலிருந்து உள்நுழைவு சான்றுகளை திருடி பின்னர் அவற்றை ஆன்லைனில் விற்பனைக்கு வைப்பது என்பது பொதுவாக நடைபெறும் சம்பவம். எனவே இந்த மிகப்பெரிய தரவு மீறல் நமது ஆன்லைன் பாதுகாப்பு குறித்த ஒரு கடுமையான எச்சரிக்கை மணியாக ஒலிக்கப்பட்டிருக்கு. எனவே உடனடியாக கடவுச்சொற்களை மாற்றலாம், 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் என்றப்படுகிற அது போன்ற ஒரு 2 காரணி அங்கீகாரத்தை கொடுக்கலாம். கடவுச்சொல் மேலாளர்களை, அதாவது பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் என்ற வகையிலே நாம் அதை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது போன்ற பாஸ்வேர்டை எவ்வளவு கடினமாக்க முடியுமோ கடினமாக்கி வைத்துக் கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் தற்போது ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இது மிகப்பெரிய இணைய பாதுகாப்பு, இணைய வரலாற்று, இணைய உலக வரலாற்று இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தரவு திருட்டு நடந்திருக்கிறது. டேட்டா திருட்டு, டேட்டா ஸ்டோல நடந்திருக்கிறது. 16 பில்லியன் என்பது சாதாரணம் அல்ல. 16 பில்லியனுக்கும் அதிகமான உள்நுழைவு சான்றுகள், கடவுள் சொற்கள் உட்பட இணையத்தில் கசிந்துள்ளதை தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மிகவும் இது சைபர் நியூஸ் மற்றும் போர்ப்ஸ் நடத்திய விசாரணையில் தான் இந்த அதிர்ச்சியூட்டும் தகவல் கசிந்து தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஆனால் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய மிக மிக அவசியம் என்பதுதான் தற்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கும் தகவல். இல்லை என்றால் இந்த கணக்கு திரட்டு, அடையாள திரட்டு மற்றும் மிகவும் இலக்கு வைக்கப்பட்ட பிஷிங் தாக்குதலுக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இணையதள பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர். இது ஒரு வெறும் கசிவு அல்ல, இது மிகப்பெரிய அளவிலான ஒரு சூழலுக்கான மேப், வரைபடம், ப்ளூ பிரிண்ட் என்றெல்லாம் கூறுகிறார்கள்.
எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதுதான் தற்போதைக்கு நமக்கு கிடைத்த தகவல். உடனடியாக கடவுச் சொற்களையும், அதாவது பாஸ்வேர்ட், அதே போன்று லாகின் ஆகியவற்றை எல்லாம், யூசர் ஐடியா எல்லாம் மாற்றினால் மிகவும் சிறப்பானது. மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என்பதுதான் தற்போதைக்கு விடப்பட்டுள்ள எச்சரிக்கையாகும். ஆப்ரஹாம், தகவலுக்கு நன்றி சண்முகசுந்தரம். 16 பில்லியன் லாகின் பாஸ்வேர்டு தற்போது திருடப்பட்டிருப்பதாக ஃபோர்ப்ஸ் ஊடகம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இது விவரங்களை எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம் வழங்கிட கேட்டும் விரிவான தகவலை பின் வரக்கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.